கொஞ்ச நேரம் கேப்பில் அதாவது கமருதீன் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு போனாராம். போன சமயத்தில் வேணும்ட்டேவா இல்லை தற்செயலான்னு தெரியல தண்ணியை திருப்பி விட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்து சபரிக்கு கோவம் வந்துருச்சு. இதுக்கு தான் சொல்கிறதுன்னு சொன்ன உடனே அங்கே இருக்க கமருதீனுக்கு எகிரிடுச்சு. ஸோ 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்திடுச்சு. சரிப்பா, நான் நல்லவன் கிடையாது, நீ நல்லவனாகவே இருந்துட்டு போ, நீ வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர், நான் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் எல்லாருமே வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து ஸ்மெல் அடிக்குது, அதுக்காக தான் நான் உள்ளே போனேன், உள்ளே போன சமயத்தில் தண்ணி வந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரா, நான் இருந்துகிட்ருக்கேன்ல, அப்போ நீ நல்லா கப்பை வாங்கிட்டு போயிடு, எங்கள் வீட்டிலலாம் எதுக்காக பெற்று விட்ருக்காங்க, இதுக்காக தான் சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ சமாதானப்படுத்தினாலுமே கமருதீனால் சமாதானம் ஆக முடியலை. அது எப்படி நீ என்னை பார்த்து சொல்லுவேன்னு கேட்குறாரு. ஆனால் சபரியுமே ஓரளவுக்குல கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் உழைக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் நேரம் இருக்காரு, உள்ளே போய் ரேம்ப் வாக் சொல்லிட்டு உள்ளே போய் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு இதுக்கு மட்டும் நான் வரல பிக் பாஸ், நான் மற்றதுக்காகவும் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. நானும் தான் எஃபோர்ட் போடுறேன், நீ மட்டும் எஃபோர்ட் போட்ட மாதிரி பெரிய ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்க, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ என்ன பெரிய இவனான்னு கேட்குறாரு. அதுக்கு திவாகரும் கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. பிரவீனும் அதே தான் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க, இவங்கிட்டலாம் என்னால் பேச முடியாது, இவன் பெரிய இவனான்னு சொல்லிட்டு கமருதீனால் எகிரிட்டே போயிட்டுருக்காரு. உன் காலில் விழணும்னு நினைக்கிறியா, சரி வா உன் காலில் விழறேன்னு சொல்லிட்டு காலில் விழ போகிறாரு. அதுக்கு சபரி, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால், நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ நல்லவனாக இருந்துக்கோ, உனக்கு டைட்டில் தானே வேணும், டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இரு, நானும் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டா இருக்கேன். நான் உள்ளே இருக்க டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஆதிரியை வேணால் கூட படுக்க வச்சுக்கோங்க, நான் வந்து உள்ளே படுக்கலை, நான் வெளியில் படுக்கிறேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் என்னோட கெட்ட நேரம் உன்னோட நல்ல நேரமாக போச்சு, அதுக்காக நான் வந்துட்டு உங்ககிட்டலாம் வந்து பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது. துஷார் எவ்வளோ பேசினாலுமே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் இந்த வீட்டோட தலை. சரி, அவர் சொன்னாலாவது கேட்பாருன்ற மாதிரி கமருதீன் பார்த்தா, ஆனால் அவர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. கூட இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அவர் மேலே தப்பு இல்லைனாலுமே கமருதீனால் அதை ஏற்றுக்கவே முடியலை. நீ வந்து நல்லவன் மாதிரி பயங்கரமாக ஒரு வேஷம் போட்டுட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க, நீ இதுக்காக தான் வந்திருக்கன்றது எனக்கு தெரியும், நேற்று கூட நீ ஏதோ சொன்னல. அதுக்கு அவரும் சொல்கிறார், நீ கூட தான் என்னை இவ்வளோ நேரம் வாயை விட்டுக்கிட்டே இருக்க, நானும் பொறுமையாக இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது, நீ என்ன பொறுமையாக இருக்க, நான் வந்துட்டு அதுக்கு மேலே பொறுமையாக இருப்பேன், ஆனால் உன்னால் தான் நான் இப்படி ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இன்னுமே ஜாஸ்தியாக பேசிகிட்ருக்காரு. கமருதீன் பொறுத்த வரைக்கும் நிறையவே லூஸ் டாக் விட்டுட்ருக்காரு. அங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஏதாவது முறைச்சிக்கிட்டே இருக்காரு. எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுன மாதிரி கொஞ்சம் பார்வதியுமே இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி பார்த்துட்டிங்கன்னா நந்தினி இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு விஷயம் மக்களே, நந்தினி எலிமினேட் ஆகிட்டாங்க. அவங்களால மென்டல் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியலையா, அதனால அவங்க எலிமினேட் ஆகி வந்துட்டாங்க. இந்த தண்ணிக்காக வர பிரச்சனை இன்னும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இதனால் நிறைய பிரச்சனை வருது. ஸோ இந்த அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.